இனி தனி வீடே இருக்காதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு சார். ஏன்னு சொல்றேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு தனி வீடுனா எனக்கு அதுக்கு செக்யூரிட்டி வேணும். என் குழந்தைங்க உள்ள சேஃபா இருக்கணும். எங்க அம்மா அப்பா ஒரு காலத்துல எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க வீட்டுல. நீங்க எல்லாரும் அம்மா அப்பா கூட இருக்காங்களா? இல்ல. சோ தனி வீடு அது. ஒரு எலக்ட்ரீஷியன் அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பிளம்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கார்பெண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று ஒரு கம்யூனிட்டியில இருந்தீங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பாங்க. ஒரு 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அங்க எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் எல்லாம் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் நம்மலாம் போய் ஸ்ட்ரீட்ல போய் சாதாரணமா விளையாடுவோம் சார். இன்னைக்கு ஸ்ட்ரீட்ல நம்ம பசங்க விடுறது இல்ல. சேஃப்டி இல்ல, அது இல்ல, ஹைஜீன் 100 விஷயம் பேசி நம்ம பசங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். அப்போ அவங்க வெளில போனா பிளே டேட், அதாவது இந்த இன்னொரு வீட்டில் போய் ஃபோன் பண்ணி நான் என் பசங்க கொண்டு வந்து உங்க வீட்டில் விடுறேன், நீங்க விளையாடுங்க, நாளைக்கு உங்க பசங்க. இதே ஒரு கம்யூனிட்டியில் தான் என்ன ஆகும்? நீங்க பாட்டு கதவு திறந்து விட்டு பசங்க ஃப்ரீயா 500 வீடு இருக்க கம்யூனிட்டினா அவங்க பாட்டு அவங்க பசங்களோட ஜாலியா அவங்க ஏஜ் குரூப்ல கண்டிப்பா ஒரு 20-30 ஒரு எல்லா ஏஜ் குரூப்ல ஒரு 30-40 பசங்க இருப்பாங்க. அவங்க ஃப்ரீயா விளையாடிப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ இதுவா இருக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி வெளியே செக்யூரா எடுத்து ஸோ அதனால நீங்க கதவு திறந்து விட்டு பசங்களை ஃப்ரீயா விட்டலாம். இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சார். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா லேடிஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க நல்லா சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் பெரிய தலைவலி. இன்னைக்கு நான் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கேன், அது பெரிய தலைவலி எனக்கு நல்லா தெரியும். இதுல வேல்யூ இல்லை சார். தனி வீட்டில் நிஜமாவே ஒரு ஃப்ரீயாக நிம்மதியாக நம்மளால் இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு தண்ணி வரல, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும், நீங்கள் தான் நிறுத்தி தண்ணி வர வச்சு தான் போகணும். ஏன்னா பசங்க எப்படி குளிக்காமல் போவாங்க ஸ்கூலுக்கு? இங்கே அந்த மாதிரி ஸ்கோப்பே கிடையாது. 500 பேர் இருக்க வீட்டில் யாராவது அசோசியேஷனில் ஒரு பிரசிடென்ட் இருப்பார், அது இல்லாமல் ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க, ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க போய் சரி பண்ண போகிறாங்க தண்ணி வரலன்னா. இது வரைக்கும் தனி லேண்டு வாங்கி வீடு கட்டினா தான் சார் அதிக லாபம், அதான் உண்மை. ஆனால் அது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக சொல்லலை. ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஒரு கம்யூனிட்டியோட ஒரு சின்ன ஃபார்மசி இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சலூன் இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்குது சார். ஆக்சுவலி ஆனால் அப்பார்ட்மெண்ட் ஹவுசஸ் போகிறப்போ இன் ரீசெண்ட் இயர்ஸ் நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 அல்லது 30 சிலர்கிட்ட போகிறப்போ 35% வரைக்கும் வந்து பப்ளிக் யூட்டிலிட்டி அல்லது காமன் யூட்டிலிட்டிங்கிற இதில் அது போயிடுது. கரெக்ட். அப்போ அது எனக்கு லாஸ் தானே ஒரு கஸ்டமராக? எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா 20-22% வந்து காமன் அம்யூனிட்டிஸில் போகும். ஏன்னா என்னன்னு சொல்ல பாருங்களேன். காமன் அம்யூனிட்டி நாங்கள் சொல்கிறது என்ன சார்? ஆக்சுவலி எல்லாம் சாதாரணமாக சிம்பிளாக பேசுவோமே. நீங்கள் படிக்கட்டில் ஏறி வரீங்கல்ல, வந்து ஒரு காமன் ஏரியா லேண்ட் ஆகிறீங்கல்ல, அது கூட காமன் ஏரியா தான். அந்த காமன் இப்போ நான் படிக்கட்டு, இப்போ உங்கள் தனி வீடு பண்ணிங்கன்னா படிக்கட்டு வராமல் நீங்கள் முதல் மாடிக்கு வர போகிறீங்களா? வர முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு கிளப்புன்றது எதுக்கு? ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குது. ஸ்விமிங் பூல்ன்றது ஒரு 5000 சதுரடியோ இல்லை 10,000 சதுரடி ஒரு பெரிய ஸ்விமிங் பூல் கட்டுறோம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டில் வச்சுக்கோங்க. அது எல்லாரும் தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஏரியாவை கான்ட்ராக்ட் ஒரு டெவலப்பர் நாங்கள் தான் கட்டி ஆகணும். அது எங்கள் ஏரியாவில்னா எப்படி? அது எல்லாம் சேர்த்து தானே. அதனால தான் அதுக்கான வேல்யூ. நீங்கள் காமன் ஏரியா கிளப் வேணும், உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ரூம் வேணும், ஒரு ஸ்விமிங் பூல் வேணும், ஒரு ஜக்கூசி வேணும், ஒரு பார்ட்டி ஹால் வேணும், உங்களுக்கு ஒரு ஷட்டில் கோர்ட் வேணும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இதெல்லாம் ஏரியாவை நாங்கள் கட்ட உங்களுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? நீங்கள் சாயந்தரம் போய் உங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பரோட வாங்க சார் 2 பேரும் போய் ஷட்டில் விளையாட்டு வருவோம். ஸோ நீங்கள் நான் வெளியே போகணும். இப்போ நீங்கள் தனி வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டிலேருந்து கிளம்பி ஏதோ ஒரு ஒய்எம்சியில் ஏதோ கிரவுண்டில் பிளாக் பண்ணிவிட்டு போய் விளையாட்டு வரணும். இங்கே ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே விளையாட முடியல. பட் தனி வீடுங்கிறதுல ஒரு நம்ம ஆட்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்கதா ஃபீல் பண்ணுறீங்களா? இருக்குது சார், இருக்குது. இது என்னோட வீடு, இது என்னோட கார்டன், இது என்னோட டெரஸ், இது என்னது அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக அந்த ப்ரைடு இருக்குது. அதனால தான் இன்னி வரைக்கும் தனி வீடு தான் பெரிய ஆஸ்பிரேஷனாக இருக்குது. தனி வீடு வாங்க முடியல, சரி நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கிறேன். தனி வீடு வாங்க முடியலன்றவங்க இருக்காங்க. வில்லா வாங்க முடியல, இல்லை தனி வீடு வாங்க முடியலன்றவங்க அப்பார்ட்மெண்ட் வாங்கினா ஒரு காம்ப்ரமைஸ் ஃபீலிங்கோட இருக்காங்க.